ஹலோ, வாங்க இன்றைக்கி பொட்டேட்டோ கிரேவி எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். நீங்கள் இதற்கு இடியப்பத்தோடு, அப்பத்தோடு, பிரெட்டோடு சாப்பிடலாம். இன்றைக்கு அதுக்குரிய பொருட்கள் அரிசி, பெனல் சீட்ஸ், அதாவது பெரிய சீரகம், சினமன், டொமேட்டோ, இஞ்சி காய் பேஸ்ட்டு, ரொம்ப கருவேப்பிலை, க்ரீன் சில்லி அண்ட் ஒனியன். இப்போ நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒனியன் கொஞ்சம் போடுவோம். இது பொட்டேட்டோவை ஒரு ஒரு கால் அளவுக்கு பாயில் பண்ணி வச்சுக்கணுங்க. பாயில் பண்ணி வச்சுக்கணுன்னா அவங்களுக்கு ஈஸியாக குக் பண்ணிடுவோம். டொமேட்டோ போட்டாச்சு, க்ரீன் சில்லி அண்டு சினமன், ரொம்ப கருவேப்பிலை, கறி லீஃப் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு பெனல் பீஸையும் போடுங்க. ரெட்டி சில்லி பவுடர் போடுங்க. உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. உங்களுக்கு கூட ஸ்பைசி வேணுமெண்டா ஸ்பைசி போடுங்க. இப்போ இது அரை அவியலுக்கு அவிச்சு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. வச்சுக்கொண்டு நான் ஏற்கனவே சோல்ட்டு போட்டு தான் வச்சுக்கிறேன். அவிச்சேன், ஸ்டீம் பண்ணுங்கள். சோல்ட்டு போட்டு தான் ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசிலுக்கு வச்சேன். நீங்கள் சோல்ட்டு போட்டு வச்சா கொஞ்சம் பொட்டேட்டோ நல்ல தூக்கலாக சோல்ட்டு பிறண்டு நல்லா இருக்கும். நீங்கள் இடையில போடுறதாலும் ஓகே தான். கொஞ்சம் சோல்ட் போடணும். இது கோகோனட் மில்க். இது நாங்கள் பால் எடுத்து 3வது பால், அதாவது தண்ணி பால்னு சொல்லுவோம். அதை ஃபஸ்ட்டுக்கு விடுங்க. விட்டு கொஞ்சம் கொதித்த பிறகு நீங்கள் இறக்கிக்கிட்டு டிக் பாலை விடுங்க. எப்போவுமே டிக் பாலை விட்டு அடுப்பு இதில் ஹீட் பண்ணாதீங்க. டிக் பாலை விட்ட பிறகு நீங்கள் டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவோங்க. அப்போ அது உங்களுக்கு கொலஸ்ட்ராலாக மாறாது. இல்லாட்டி நீங்கள் நல்லா சுட வச்சிங்கன்னா அந்த டிக் பால் எண்ணெய் ஆகிரும். அப்போ அது கொலஸ்ட்ரால் ஆகிரும். அப்போ நீங்கள் எப்போவும் டிக் பாலை விட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க.
ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு போட்டு பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு டிப்பால் விடுங்க, விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது நீங்கள் இடியப்பத்துக்கு, அப்பத்துக்கு, ப்ரெட்டுக்கு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ டிப்பால் விடுங்க. இப்போ ஆஃப் பண்ணுங்க. இப்போ குக் பண்ணி முடிஞ்சு. பொட்டேட்டோ கிரேவி குக் பண்ணி முடிஞ்சு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.